பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. என்னம்மா ஜொலிக்குதுடா, நம்ம வந்து தெரியாத கூட காவல் யாருமே இல்லையே. யாரு அப்ப வீட்டு சொத்து இது? அது யாருன்னா தயாரி தானே அவனுங்களா? டேய், நாங்க தான் இங்க இருக்கணும். திருட்டு பசங்க திருட்டு வேலை செய்துட்டானுங்க, பூச்சிக்காரனுங்க. சரி வேணுமா? அதை விடுங்க. அந்த கழுதைங்கிறாம்போ காவல் எவங்கிறான் பாக்குறேன், தூக்கி அடிக்கிறான் பாரு. காவல் எவங்கிறான் பாக்குறேன். காவல்ல எவனவத்த பாகிஸ்தான் நாய் மாதிரி நின்னுறான். அப்படியா? உன் திறமையை காட்டு. நான் பங்களா நாயை போய் கொலைக்கிறேன். நான் ஏன்டா நாய் நாயின்னு சொல்றேன்? நாயா நல்ல ஜீவங்க திறமையை காட்டு. யாரடா உன் பேரடா? ஆள நீங்க போறடா பெருமகள் சிவரே இது தாராணி. நீ வந்து எங்க நாட்டுல என்னைய பேர் உன கேக்குறேன். ஆமா, நீ வந்து நீ யாரு நான் யாருன்னு தெரிஞ்சா இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நீ பயந்து ஓடி புடியாம அவனை. இவர்தான் தேவேந்திரன்னா. ஓ, டைம் ஆகி போச்சு இல்லையா? காலைல வாக்கி போக சாக்ஸ் மாட்டேங்கிறாரு. இவர் தான் தேவர். நீங்க யார் ஐயா? ஆள் தெரியலங்க ஐயா. டேய், நான் யார் தெரியுமா? யாரு? ஐயா, தேவேந்திரன் நீங்களா? தேவேந்திர தேவா கோமாளி ஐயா, என்ன மன்னிக்க வேண்டும் ஐயா. இவர் தான் தேவேந்திரன். ஆள் தெரியல நமக்கு. தேவேந்திரன் இங்க தானே ஐயா? டேய், நான் தேவலோகத்தி ஆள கூடிய தேவேந்திரன் தானே? அது நான் சொன்ன தேவேந்திரன் நான் இல்ல. தேவேந்திரன் தானே? எங்க நான் இல்ல, எங்க ஐயா உள்ள உட்கார்ந்துறாரு. நீ யாரு? நான் காவல்காரன் செக்யூரிட்டி. நாட்டம் ஒரு காவல்காரரா கம்மநாட்டி அவன் காலி நான் விடுவதா? வெக்கம் வேதனை அவமானம் அவமானம். வல்லாளர் தம்பி பூபாலகண்ட வந்திருப்பதாக எச்சரிக்கை செய். அப்படியா? நான் போய் சொல்லுமா? ஐயா ஐயா மகராஜா வந்து தெரியுமா? யாரு? வல்லாளகண்ட தம்பி பூபாலகண்டு. பூபாலகண்டன் வந்து தெரியுமா? வல்லாளகண்ட தம்பி பூபால். பூபால் வந்து வரமாட் சரியா வாயில. பூபால் இங்க எதுக்காக வந்திருக்கா? மாடு வாங்கி போட்டு மாடு வாங்குறா. பூபால் மாட்டியா பேர் பூபாலக்காரங்க. நாங்க பூபால கண்டு வந்துக்கிறாங்க. இங்க எதுக்காக வந்திருக்கின்றார்கள்? அதான் சொன்னேன், மாடு வாங்கி வந்துக்கிறாங்க. திருட்டு பசங்க எவ்வளவு இருமா பாத்தியா? என் தலைவன் வந்திருக்கிறாரு. என்ன ஆணவத்தோடு அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு கால் மேல காலை போட்டு காலாடுறா நீ. காலையில போய் இப்படி வேலை ஒன்று பாருல. ஒரு வேலை ஒன்று பாரு. எவ்வளவு இல்லடா முறைக்கிறா. யாரு காவல் கேட்பாங்க. இதான் கண்ணு தெரியல. கோவத்துல என்ன சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். காலை வாச்சான். ஐயோ, அடுப்பு வரலையே. ஒரு காவல்காரன் எவ்வளவு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசுகிறான். ஆமாங்க, நீ எங்க இருக்கிறீங்க? ஆமா, சோதா பயலே. அவனிடத்தில் வீரத்தை பத்தி பேசு. எங்க அவன் பேசுறான், அந்த அளவு பண்றான்னா அவன் நல்லா எழுதி வரப்பட்டு வச்சு அவன் பேசுறான். என்ன தெரியும், என்னன்னு சொல்லி கொடுத்தா நான் சொல்றதுக்கு. என்ன பேச்சேங்க? அண்ணன் செய்ய வேண்டிய தவத்தை அழிக்க நீ யாரை விட்ட? சொல்லப்பட்ட பெண்களை விட்ட. உனக்கு எவ்வளவு இருமாப்படா? டேய் பொட்ட பையா, பொட்ட பையா. நேருக்கு நேராக நீங்க மோதி இருக்க வேண்டும். அதை விட தீப்பெண்கள் அனுப்பி என் தலைவன் தவத்தையே கழிச்சு ஆனமக்காரம் பல்ல கீசி விடுவாங்க. அவனை உடைக்கிறதுடா. நல்ல ஒச்சனும் யாரையும் வட்டவனே. உனக்கு திறமை இருந்தா நேருக்கு நின்று பார்க்கலாம். நீ மோதி பார்க்கலாமா? தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவகிந்தன் பொன்னாட்டின் வேந்தன். அப்படி இருக்கும்போது என்னுடைய இல்லத்திற்கே வந்து என்னை ஏடாகுடமாக பேசுகிறாயா?
குமாரகண்டா, வந்தது தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பிக்க உயிர் பிச்சைக்கு ஓடி விடுகிறார். அறிவற்றவனே, பாதத்தில் நாங்க பணிவதா? தெக்கம் வேதனையும் அவமானம் அவமானம் அவமானம். முன் பாதத்தில் பணிய முடியாது. தேவைப்பட்டா சொல்லு, நாங்க ரெண்டு பேரும் காலில் வந்து முட்டுவோம். அதே செய்யுங்க. பாதம் வேறையா? ஐயோ, தெரியாத உனக்கு? காலு வேற பாதம் வேற. எப்படிடா? இது காலு, இது பாதம். நான் சாதாரண ஸ்கூல்ல படிச்சேன். நான் படிச்ச பள்ளிக்கூடம் பெண்கள் உசுறு நல்ல பள்ளி. மூதேவி மூதேவி, ஏன்டா மானத்தை வாங்குற? ஏன்டா என்னடா சொல்ற நீ? என்ன சொன்ன? உசுறு நல்ல பள்ளி தானே. டேய், ஆண்கள் உயர்நிலை பள்ளி. ஆண்கள் உயர்நிலை பள்ளி தான். எவன காரண்டி வச்சுக்கிறான்? ஏன்டா சும்மா இருடா. எவன காரண்டி வச்சுக்கிறான்? டேய் தேவேந்திரா, நீ சரியா பெருங்குத்தம் பேசுறது தவறு. என் பாதத்தில் மன்னிப்புக்கேன். உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். அடைய போக விளக்கு சுடர்தான் நெறியும். ஆமா, ஆமாங்க. குதிக்க மாடு பொது சுமக்காது என்று சொன்னார்கள். அதை போன்று நீ என்னிடத்தில் குதித்துக் கொண்டிருக்கின்றாய். என் மகனே. அந்த மகன் முடிந்து போக. ஏய், ஏய். அட நீண்ட நாள் எந்த பகையினிடம் முடிந்து போக, நான் கொண்ட என்னை அவர்கள் மகளைக்குமாக. நான் கொண்ட என்னை அவர்கள் மகளைக்குமாக. நான் கொண்ட என்னை அவர்கள் மகளைக்குமாக. தேடிய வந்து தேடி சாய்க்கிறேன் சபையிலானே. ஏய். என்னடா இந்த கண்ணை உருளா. எல்லாம் இங்கதானா? என்னது? மூக்கடையா? முதல்ல நம்ம மூக்கை தான் பாதுகாக்கணும். அட ஏன்னா வரவன் எதிர்த்து இந்த மூக்கு மேல குத்திட்டான்னா உடலுக்கு ஏற்கனவே எனக்கு ஓட்ட மூக்கு. அட யாருவாங்க? என் வீரத்தையே குறைக்கிறடா. சட் டிசம்பர் பூரி சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரி கதை முறைத்தது போ. மோகனே. சிங்கத்தை ஏய். கண்டு நீயும் சிறு நரி கதை முறைத்தது போல் பங்கமே அடைய போகிறாய். என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளடா, கேளடா, கேளடா. அட நில்லடா மன்னனே, நீங்க கேட்க நில்லடா, உன்னை நில்லடா, அலச்சி நில்லடா. அட நில்லடா மன்னனே, நீங்க கேட்க நீ கொடுத்தது பண்ணாம. பல்லு முழுக்க பல்லு முழுக்க. பல்லு முழுக்க பல்லு முழுக்க. பாவி உங்களை பட்டு நினைப்பேன். டேய், இங்க வா. என்னங்க? இவ்வளவு நாள் நான் கத்துறேன். இந்த தானே இருக்கு. ஆமாங்க. இப்படி என்ன போட்டு வா அவனை. சண்டைக்கா? கூட ஒரு சண்டைக்கு வரான், நான் போலியா? நீ போடா. வாங்க. யா, கூட ஒரு சண்டைக்கு வரான்னா காரணம் வரான். யா. அந்த அவர் கேட்கறதுல தேவேந்திரன் வாங்கி தர்றாரு. அதனால அவன் சண்டைக்கு தட்டி முட்டி வரான். ஆ, நீ என்ன வாங்கி தர? யா. வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு மூளை ஒரு குழந்தை போட்டு சாஞ்சி நேர வர ஒரு தட்டில் போட்டுக்கின்னு அது ஒரு ஜெதை. இதெல்லாம் வாங்கி போட்டா நெட்டி முடி சண்டை போடுவேன் நான். ஏண்டா வாங்கறதுல எங்க கொண்டு போய் வைக்கிற? பாதி எல்லாம் காலி ஆகி போகுது. நானா பொண்ணு ஏய், ஆவட்டடா சண்டை. சமருக்கு யார் வருது? அது பாரு. சண்டைக்கு போடா. நான் பாத்துறேன் ஐயா. சமருக்கு உன்னுடைய வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். தொடு போரை நீயா நானா முட்டியும் போது சமர் செய்வோம். ஆகட்டும். முதல்ல கத்தி பிடித்தா இல்ல இவெல்லாம் சண்டைக்கு வந்துக்கிறான கத்தி பிடித்தா பாரு. நீ எப்படி கட்டி பிடிச்சது? அவனை ஒரே சொரு எனக்கு தெரியாதா இதுல ஏன்டா மானத்தை வாங்குற? கிட்டக்கிட்டோம். ஏய், ஏய், உனக்கு வேற ஒன்று இருக்குமடா. ஏய், உடனே ஒருத்தி பத்து வந்தா வாடா உத்தரத்துக்கு. வாடா உத்தரத்துக்கு. அவன் 48 தேஞ்சேன்னா நான் வரேன். டேய், டாக்டர் டட்டட டாக்டர் டட்டட டாக்டர் டட்டட டாக்டர்
கட்டு வாங்கிடணும். டேய் ஏறவா உன்னை சேனல் செய்துட்டு இருக்க. உன்னை வாசல்ல போட்டு தான் ஒரு கது ஒன்று செய்யணும். டேய் ஏறவா என்னப்பா நீங்க துட்டு முதல்ல என் அக்கௌண்ட்ல போட்டு அனுப்புங்க. என்னதான் செய்தீங்க கத்தி அடிக்கிறோம். நாங்க கெட்டப்பாறை வெட்டிக்கிறோங்க. கெட்டப்பாறை வெட்டிக்கிறோம். கத்தி கண்டவர நீங்க பசங்களா நீங்க ஆமாங்க. எதுக்கு இங்க கேட்கலையே? எதுக்கு சாகு மருந்து ஒன்றது மானகட்ட பசங்க உங்களுக்கு நான் வந்தாங்க. என்னடா வேலை இது? கண்டவர என்ன வேலை இது? கத்தி அடிக்கணும் அதுக்கு இல்லைங்க, நான் நீங்க சண்டைக்கு போகலாம். ஏன்னா சண்டைக்கு போனா ஒரு நேரம் காலம் அறிஞ்சு தான் போகணும். அதுக்கும் ஆமாங்க. எப்படி? எல்லா நாளும் சண்டைக்கு போகக்கூடாது. எதிரி பலம் அறிஞ்சு தான் சண்டைக்கு போகணும். அதுக்கு ஒரு நேரம் எவனா பாட்டி மேல பொண்ணு போக போகணும்னா அத மாதிரி தான் அது பயந்துட்டான். நான் சண்டைக்கு போகலாம். நீ என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சண்டைக்கே போக மாட்டேன். ஐயையோ. ஏன்னா வெள்ளியோ கொல்லியோன்னு சொன்னான். அப்ப நீ சனிக்கிழமை சனியும் பிடிச்ச நாள், ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு, திங்கக்கிழமை தீப்பட்ட நாள், செவ்வாய்க்கிழமை செவ்வாவோ அவ்வாவோ, புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு வெளியே வராது, விசாயமோ கசாயமோ, வெள்ளியோ கொல்லியோ. டேய் இந்த வாரத்துல 7 நாள் போட்டோம். எந்த நாள் வருது நீ சண்டை வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? எத்தனை நாள்? 7 நாள். என்ன டேய் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? அறிவியல் 8 நாள் அவர் சொல்றாரு பாரு. பாரு அந்த குழந்தை சொல்லுது பாரு. அவன் 8 நாள் சொன்னான். நான் ஒன்னா படிச்சால் தான். நான் அந்த பையனை ஒன்னா தான் படிச்சோம். நாங்கள் எடுப்போம். டேய் வாரத்துல 7 நாள் 7 நாள் முடிஞ்சு போச்சு. அப்ப எந்த நாள் தான் சண்டைக்கு போறது? அது இன்னொரு நாளுக்கு இது. இன்னொரு நாளா? ஆமா. என்ன நாள்? முக்கியமான நாள் தான் எனக்கு வைக்க நல்லா நீங்க. என்னடா நாள்? 16ஆம் நாள். வாடா இல்ல இல்ல நீ நெய் வேணாம். பாடி வாடி போ. நான் பாட மாட்டேன். நீங்க பாடி. ஏய் தலைவா, இந்த வெற்றி நடையை அண்ணட சொல்ல வேண்டும். தலைவா, தலைவன் இங்கே. தலைவன் தலைவன் போய் சேர்ந்து தாலி இறக்கணுமா? அவரு நீ பொம்பளை அவரு ஆம்பளை தாலி இறக்கிறதுக்கு தலைவன் சாவடிச்சிருக்கீங்களா? ஏன் உன்னை உயிரோடுனா உன் தலைவன் செய்து செஞ்சு அவங்க அண்ணனோட போய் நீ சொல்லணும். என் தலைவன் செத்த செய்தியே நான் அவர் அண்ணன் கிட்ட போய் சொல்லணும். அதனால தான் உனக்கு உயிர் வரும். இல்லை என் மவுனே ஐயா தேவதனை ஒழிந்தான். ஆமா தேவதனை கருத்தால் பல்லால கண்டனை ஒழித்து விட்டேன். அடுத்தது என்ன கூப்பாடு என்ன வச்சிட்டீங்க? இனிமேல் யார் வேணா பார்க்கலாம். வாங்க. பரம் பெற்றேன். என் தம்பியை தேடிக் கொண்டிருக்கிறேன். அந்த காவலனை தேடுகிறேன். எந்த தான் சென்றார்கள் என்று பதில் தப்பிச்சு வந்துடுதே தம்பிராம் நீ சொல்லுவாடா கடவுளே. தம்பி செத்த செய்தி கேட்டா அண்ணங்கார சும்மா இருப்பானா? என்ன சொல்ல போற ஒண்ணு புரியலையே. என்னவோ பணத்தை அடக்கலம் பண்ணிட்டோம். தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஓட்டில் விளக்கு பார்த்துட்டு இருக்கிற சோத்தை ஊற்றி ஒரு ரூபா வாயில் போட்டுக்கணும். தம்பி செத்த செய்தி அண்ணங்காரங்கிட்ட மனசு பிடிச்சி சொல்ல வேண்டியது தான். புழுவணும். அந்த காலத்தில் புழுவுனா தான் வேலைக்கு ஆகும். பையாண்டு போய் எப்படி ஒன்று கடை ஒன்று வளருவோம். யார் நான் கேட்கிறேன்? யார் நான் கேட்கிறேன்? ஏண்டா நான் ஒரு ஆள் உன் குடும்பம் கவுந்து போயிருக்கோம். என்னடா சொல்ற? நீ எங்க போனீங்க? டவுன் செய்ய போனேன். இமாச்சல
வச்சாலாம் வர வாங்குது நீங்க போனீங்க. ஆமா. நானும் உங்க தம்பி உங்களுக்கு பாதுகாப்பா வரணும். ஆமா. நீங்க தவத்தில அமரும் போது உன் தவத்தை கலைக்கு 4 பொம்னடி வந்துட்டாளுங்க. பெண்கள் வந்தாங்களா? இட்டீர்களா சும்மா? நீங்க யாருன்னு கேட்டோம். நாங்க தான் தேவலோக பெண்கள், தேவலோக நாட்டியம் ஆடுற பெண்கள். நாங்க பாபுவசி மேனகை திலோரின்னு சொன்னார்கள். சரி. இங்க ஏண்டி வந்தன்னு கேட்டோம். யாரோ வல்லாள கண்டனா அவன் தவத்தை கலைக்க வந்தோன்னு சொன்னாங்க. இட்டீர்களா? விட்டீங்களா அவங்கள? அம்மா இருப்பம்மா தம்பி சீர் எழுதா சின்ன கொண்டா எந்த சாட்டியே பட 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 என் தம்பி அவ்வளவு பெரிய வீரா. அவள் உதர் தாங்க முடியாமல் அந்த பெண்கள் தேவலோகம் ஓட, பின்னாடி சின்னாச்சம்மா ஓட, அப்புறம் நான் ஓட, எல்லாம் ஓடையில் தானா? காவ மேல வேறலாம் பார்த்து வெறி வேலையை தமிழாகுது. ஆட பாவி ஓடிக்கினே இருக்கிறோம். அப்படியே சுத்தி புத்தி பாக்குறோம் தேவலோகத்துல. அந்த பெண்களை மறந்து விட்டார்கள். அப்படியே திரும்பி பார்த்தா தேவந்திரன் உட்கார்ந்து இருந்தான். வந்தது கோபம். கம்மநாட்டி உனக்கு புத்தி தர உனக்கு, உனக்கு வீரம் தர உனக்கு. வீரம் இருந்தா நேருக்கு நீ மோத வேண்டும். அதை விட நீ பெண்கள் அனுப்பி எங்க ஐநா தவத்தை கலைஞர் ஆன வைக்காரா. நான் நின்று பேசுறேன், என்ன திமுற உட்காந்து தேவந்தனை காட்டாரு. சரி. ஆனா தேவந்திரன் தனக்கு பயங்கரமான சண்டை வெற்றின பக்கம் காக்காவாயா தம்பி தம்பி தேவந்தன் இருக்கும் பயங்கரமான சண்டை. தம்பி விட்டானா? அவனா விடவில்லை. போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரை குத்திக்கிறார். போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சந்தோஷம். உங்க தம்பிக்கு தேவந்திரன் பயங்கரமான சண்டை. சரி. உங்க தம்பி ஒரு அறை விட்டாரு. தேவேந்திரன் மண்ண கை. அப்புறம் தேவேந்திரன் என்ன கொடுத்தான் ஒரு அறை. உங்க தம்பி மண்ண கவிக்கினாரு. நீ என்ன பண்ணிருந்தப்பா? பாத்துக்கு சும்மா இருப்பேனா? தம்பி எழுப்பி மண்ணெல்லாம் தொடச்சு தண்ணி கூட பட்டு உத்தர வச்சுட்டு சீரி எழுதி சின்னம் கொண்டு தேவந்திரன் கால்ல போய் நான் விழுந்துட்டேன். காலைல பகைவன் கால்ல போய் ஏன்டா விழுத? நீ தெரிஞ்சு நின்று நான் எதுக்கு தேவந்திரன் காலில் விழுந்தேன்? காலில் விழுற மாதிரி விழுந்து அவன் காலை பிடித்து கர கர சுயட்டி பாரமர அடிக்கலான்னு பார்த்தேன். அது தம்பி எழுந்துட்டாரு. நீ யாரா என் கூட்டு வேலைக்காரன்? நீ அவனை சாவடிச்சு எனக்கு என்னடா பெருமை இருக்கு? வீட்டு சண்டை கிளம்பிட்டாரு. ஆனா வெற்றி நம்ம பக்கம் தான் சொல்ல வருவனா தேவந்திரன் தம்பிக்கு பயங்கரமா நெருப்பு பொறி பறக்குது. தேவந்திரன் கத்தி எடுத்தா ஆனா வெற்றி நம்ம பக்கம் தான் சொல்ல வருவனா சண்டை போட்டு தேவந்திரன் எடுத்தா கத்திய. ஆனா குத்தவா போறான்னு பாத்திருந்தேன். தேவந்திரன் கத்தி எடுத்து உங்க தம்பியை கப்பு குத்திட்டான். தம்பி செத்துட்டாரு. பையமா வந்தா ஐயோ தம்பி தம்பி கலை பல பையன் தம்பி கண்மணியான தம்பி அந்த படுபாவி இந்திரனும் பதைக்கவே கொன்றான். அந்தோ தம்பி 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 பெரும் துணையா
பாண்டிச்சேரி நாடகம்னு சொல்லிட்டா போதுமே என் பாவிக்கு கை காலம் நிற்காது. 3 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டு வேணும் பாவி. ஐயோ பாண்டிச்சேரி நடத்துக்கு வந்தா ஏன் அவர் துணி பொருளா ஏன் பேக்கில் வச்சுட்டு இந்த பிராந்தி பாட்டில் வாங்கி அடிக்குவான் பாரு பாவி. கண்ணாடி பாட்டில் வாங்க நான் கலகலன்னு இருக்குன்னு என் ராஜு பிளாஸ்டிக் பாட்டிலாக உள்ள வாங்கி போட்டுக்குவானே எப்பா. ஐயோ பஸ்ஸில் யாருன்னா எப்படி துடிப்பாம்பா எப்பா. எப்படா செக் போஸ்ட் தாண்ட போது போலீஸு முன்னே யாருனா பின்னாடி இறங்குவார், பின்னாடி யாருனா முன்ன இறங்குவார். ஐயோ உக்காந்தா தூக்க வரும் சீட்டில் எப்படி நின்னபடியே பிடிச்சிட்டு தூக்கி பொம்னடியில் விழுவார் பாரு. அவங்க 4 குமுறுவாங்களே. ஐயோ யாராஜா அந்த கதை இப்போ நடக்குமா? இனிமே அந்த கதை வருமா நமக்கு? நான் என்னத்தான் பண்ண போறேன்? ஊரறிய பாட போறேன். அவன் சாவச்சு என்னையும் சாவச்சிடறா கூட. நானும் அவனை கூட போறேன். உங்ககிட்ட மாட்டிட்டு நான் போயிட்டு எதுக்கு அழுவுறியா? ஓ நீங்க தான் உங்க தம்பி செத்துட்டா நீ அழுவுறீங்களா? நான் எதுக்கு அழுவுறேன்? எதுக்கு? உங்க தம்பி செத்ததை பத்தி எனக்கு வருத்தமே கிடையாது. அப்ப எதுக்கு தான் அவ்வளவு நேரம் அழுதா? நான் எதுக்கு அழுவுறேன்? நமக்கு சம்பந்தம் கட்டுருவாங்க. வேஷ்டியில கரை சின்னதா கட்டுவாங்களோ, நல்லா பெருசா பட்டியா கட்டுவாங்களோ, இதை நினச்சுதான் குமரி கிடக்குறேன் நான். இந்த வேஷ்டியில கரைக்காக தான் இப்ப அழுங்குறா. ஆமா சின்ன ஏஜமா செத்துட்டாருன்னு அழுவல. எங்க வேஷ்டியில கரை சின்னதா இருக்கக்கூடாது. இந்த ஊர் ஏறி கரை இல்ல? ஆமா அவ்வளவு பெருசு இருக்கும். பட்டியா கண்ணா தான் நல்லா ரோட்ல பேரணும்னு போவோம். தண்ணி வரலையாடா கண்ணுல? ஓ கண்ணுல தண்ணியே வரலையாடா? நான் அழும்போது என் கண்ணுல தண்ணி வராது. நான் சாப்பிடும் போது தண்ணியே குடிக்க மாட்டேன். அதனால தண்ணி குடிச்சா வவுறு எங்க சோறு தோன்றது. நல்லா நெக்கு முக்க நல்லா குண்டு தள்ளு நல்லா கோணில 100 கிலோ பிடிக்கல அந்த குளிக்கிட்டு வவுத்துல சாயங்கத்துல சுட்டு கொடுக்குறது. போடா சாயங்கத்துல போடா எங்க தண்ணி தாமரை இலையானது எப்படி தண்ணீரில தத்தளித்துக் கொண்டிருக்குமோ அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா அழாதே என்று ஒரு வார்த்தை எப்பொழுதடா வந்து சொல்ல போகிறாய் தம்பி? அம்பு மாட்டில் பாய்ந்தது தேவேந்திரன் வஜ்ராயுதம் எப்படி உன் சிவத்தை அறுத்ததோ, எப்படி உதிரமானது இந்த பூமியிலே ஆறாக அந்த உதிரம் பட்டு மண் செம்புரிக்கு விட்டால் எப்படி சிவந்து போகுமோ அப்படி சிவந்து போகுமோ போனதோ தெரியவில்லையே. இப்படி அழுது கொண்டிருந்தால் எதிர்க்க அர்த்தமா?
புறப்படுகிறேன் இப்பொழுது. படிக்கு படி, ரத்தத்துக்கு ரத்தம். அந்த ஐயா பல்லாளகண்ணன் தம்பி பூபாலகண்ணனை ஒழித்துட்டீங்க. அழித்து ஒழித்து விட்டேன். ஒழித்துட்டீங்க. என்ன இது பேரெரிச்சல் கேட்கிறது? பச்சியா 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 போண்டா 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 தொண்டத்து மேலே சீனி மாடு. இப்ப எதுக்கு வந்த பஜ்ஜி பத்தி பேசுகிறா? தேவலோகம் தானே இந்த முத கை காலம் உதல எடுத்துக்க. ஏண்டா அங்க ஒருத்தவன் மெலிசா ஒருத்தவன் பசிக்கிறான். மெல்லிசா இந்த பெருச்சு அவனை பார்த்தா அவனுக்கு வேலை வரத்து போகுது. எதுக்கு? இதான் தேவலோகமே. நான் அந்த ஓரமா நின்னுங்கிறேன். இப்போ தேவதனை பார்த்துட்டு சத்தமா எனக்கு ஒரு குரல் கொடு. நீ இங்கே நின்னுங்க, நான் போய் பார்த்துட்டேன். சத்தமா ஒரு குரல் கூட. சத்தமா இப்போ வேற சத்தமா எனக்கு நான் குரல் கொடுக்குறேன். ஓஹோ என்னடா அதுங்கட்டி குரல் கொடுக்குறா? சத்தமா நல்லா தானே அங்க சாப்பிட்டாங்க. ஆமா சும்மா கூப்பிடும் போது பொத்திருக்கே வந்து இல்லையா? அப்படியா? நீ கூப்பிடு பாக்கலாம். நான் கூப்பிடுறேன் பாரு. ஐயா என்ன தொண்டை சரியில்லைங்க. வரும்போது தான் அங்கே திண்டியாவது கூட மாத்திரை வாங்கி கொடுத்தாரு பெட்டிக்காரன்னா. அதை போட்டால் அப்போ தான் கொஞ்சம் தரங்க பார்த்தா அதுவும் தரது. நல்ல கம்பெனி மாத்திரை தான் அது. சரி கூப்பிடு. கம்பெனி மாத்திரை. என்ன கம்பெனி மாத்திரை? நல்லா அதை சீட்டில் எழுதி கொடுத்தாரு. என்னடா கம்பெனி என்ன மாத்திரை கேட்குறீங்களா? என்ன மாத்திரை? செக்ஸ் மாத்திரை. டேய் குக்கர் மாத்திரா இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு இங்கிலீஷ்ல. செக்ஸ் மாத்திரைறாங்க. மிக்ஸ் மாத்திரா அது. மிக்ஸ் மாத்திரையா அது? தாலியாருக்கு செக்ஸ். அதான்பா கடையில் அதப்பா வேலை செய்கிற மாத்திரை காட்டு பண்ணி என்ன ஏற இறங்க பார்த்தான் அந்த அதில். இந்த மாத்திரை மிக்ஸ் மாத்திரையா? சண்டைக்கு போக சொல்லுவாடா, இதெல்லாம் பேசுவாங்க. எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்னுடைய தம்பியை கொண்டிருப்பாய். சுத்த வீரனாக வந்து இருந்திருந்தால் என்னோடு சமர் செய்து என்னை வெற்றி பெற பார்க்கலாம். டேய், பெண்களை வைத்து பிழைப்பு நடத்தையும் ஒரு பேடி பயல். பேடி பயல். அட சனியை சும்மா டேய் பேடி. பேடியா? ஏண்டா நான் செய்யக்கூடிய தபத்தை கலைப்பதற்கு பெண்களை அனுப்பினா ஆதலால் என் தம்பி துரத்தி கொண்டு வந்தான். எதற்காக அவனை கொண்டாய்? நீ சுத்த வீரனாக இருந்த என்னோடு சமருக்கு வாடா. பூபாலகண்ணன் அண்ணன் பல்லாளகண்ணனா என்னிடத்தில் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசினான் உன்னுடைய தம்பி. ஆகையால் தான் அவனை அழித்து ஒழித்து விட்டேன். என்னடா உன்னை என்ன செய்கிறேன் பார். மரியாதையா என் பாதத்தில் விழுந்து போ. ஒரு வேலை மாட்டேன். அப்ப கூட என் தம்பி கொண்டிருக்க உனக்கு மன்னிப்பு கிடையாது. வாடா வாடா மணிமுடி இப்படி போடுவாங்களா? இப்படி மணிமுடி போட்டு எந்த தெய்வத்துக்கு ஏறுவேன்? அதனால இப்படி போட்டாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு. இப்படி போடாம பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? மழை பெஞ்சா மூச்சில சாரில் அடிக்காது. சரி, அதுக்காரா இது எப்படிப்பட்ட வைரம் தங்கம் பவளம் முத்து என்று சொல்லக்கூடிய கற்களால் பதிக்கப்பட்ட மௌலிடா. இதான் நான் கேட்டுங்க. எதுக்கா சனினா அது கடைக்கு போயிடுவார். அந்த கடைக்கு கடைக்கு போயிடலாம். பையா
இதனுடைய மரியாதை என்னன்னு தெரியுமா? தெரியாதுங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்டவன் ஈஸ்வரனுக்கு இதை தாண்டா முதல்ல பேருக்கு முன்ன வைக்கிறாங்க. மௌலீஸ்வரர். மௌலீஸ்வரர். ஓ, அப்ப இதை விட்டா போடணும். சனியன சதாங்க. ஏய், என் மகத்துல போய் காத்து நீ போயட்ட. எங்க உன் வீரம்? எங்க உன் வேகம்? எங்க உன் ஆற்றல்? எங்க உன் அறிவு? என் கரத்தை கட்டி கொண்டு ஏடா உன பேசுகிறாயா? கட்ட அவிழ்த்து விட்டுப்பா. ஆமாங்க. கட்ட அவுத்து 3 மணில பிரிச்சு போட்டா அவர் 150 கட்டு அடிச்சு தருவாருங்க. என்ன கட்ட? அந்த இருக்கக்கூடிய விலங்கு அவிழ்த்து விட்டு பாருங்க. டேய், கட்டையாவது அவிழ்ப்ப தரறா இவனை சிறையில. போடலாம். எனக்கு அவனை சும்மா விடக்கூடாது, கொன்றிருக்க வேண்டும். சரி சிறை இருக்கட்டும் பார்க்கலாம். இருந்தாலும் வெற்றி நமக்கு. புறப்பட போனது வர வாங்கிட்டீங்கல்ல, சிவனே தான் மகனா பிறக்க போறார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். எத்தனை குறைய கிடையாது. ஜாலி ரொம்ப பூச்சிச்சு. என்ன புடிச்சீங்க? நாத்தலாம் வர வர தும்புளு விடு. அடக்க மாட்டேன். இந்த கிராமத்தை காக்கக்கூடிய மாதிரி அம்மன் எதற்காக புறப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்றால் இந்நாட்டு மன்னன் இந்த உத்தம தாண்டபுரி மன்னன் உலகத்திலே கடவுளே கிடையாது அப்படின்னு ஆணவம் பிடித்து அக்கிரமம் பிடித்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார். என்னுடைய ஆலயப்பா பாழடைந்து கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் செய்வது கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை காப்பு காட்டி கூழ்வாப்பது கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை என்னுடைய ஆலயத்தில் வெள்ளை அடிப்பது கிடையாது, கும்பாபிஷேகம் செய்வது கிடையாது. உலகத்திலே நானே கடவுள் அவனுக்கு சரியான பாடு புகட்ட வேண்டும் அப்படின்னு மாதிரியாக இருந்த நான் சப்த கல்யாண உருவெடுத்து வந்திருக்கின்றேன். அந்த ஆணவம் பிடித்தவனை அழிப்பதற்காக என்னுடைய தங்கைகளெல்லாம் ஒன்று சேர்த்து அதோபா அந்த உத்தம தாண்டபுரி அமோகமாக விளைச்சல் அதிகமாக இருக்கின்றது. அந்த விளைச்சல் எல்லாம்
தலையெல்லாம் விட்டு விட்டு நெருக்கதை அடுத்து வந்து சாப்பிட வேண்டும். தங்கைகளா, இந்த உத்தமதாண்டபுரி மன்னன் உலகத்திலே கடவுள் கிடையாது அப்படின்னு ஆளும் பிடித்து அக்கிரமம் பிடித்து மம்மதம் பிடித்து வாழ்ந்து கொண்டு வருகின்றான். அதனால் சரியான பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சப்த கல்யாணம் ஒரு எடுத்து வந்திருக்கின்றோம். இப்போது உத்தமதாண்டபுரி அந்த மன்னனிடம் சென்று சோதனை செய்யலாமா? செய்யலாமா? குறிஞ்சியிலே பூமலர்ந்து என்ன மாதிரி ஈ தூட்டும் பாரு அப்படியே. ஏய் வாடா இங்க. என்ன போய் கையில போய் கடவோட வாங்கி கஷ்டப்பட்டு பயிர் வச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆமா. இருந்தாலும் பயிர் என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்த கம்நாட்டி இப்படி பண்ணிட்டான். கடன் கொடுத்தவனா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். ஆனா நீ ஒண்ணு மனசு தளர விடாத. எல்லா விளைச்சலும் நல்லபடியா விளைஞ்சிருக்குது. போய் நாளைக்கு நல்லபடியா ஆள்ல போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு போயிட்டு அந்த நெல்லெல்லாம் அறுத்து கழுத்து வட்டு கட்டுமே அடிச்சு ஒப்படி பண்ணி நம்ம எடுத்து போய் கமிட்டியில போட்டு வித்துட்டா பணத்தை எடுத்து போய் கடங்க கொடுத்துட்டு குழந்தை குட்டியை காப்பாத்தலாம். வாங்க கொடுத்துட்டு
கொடுத்தாண்டா அவனும். அப்படியா? ஆமா. சரி கொடுக்கலாம் பாப்பா. வாடா 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 வாடா. தங்கைகளா, இப்பதான் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த உத்தம தண்டபுரியில் அமோகமாக விளைச்சல் இருக்கிறது. தாளையில விட்டுவிட்டு கதவுல மறுத்து வந்து இப்போது அவளாக எடுத்து சாப்பிட வேண்டும். போகலாமா? கதிரை நான் இருக்க சிவபெருமானே, சிவபெருமானே, அவளாக நாம் இருப்போம் சிவபெருமானே. அதற்கு வட்டப்பாறையில் என்னுடைய சூலாயத்தை உலக்கையாக பயன்படுத்தி அவளாக எடுத்து சாப்பிட வேண்டும். சாப்பிடலாமா? பாவி பாவி இப்பதான்டா வந்து பார்த்துட்டு போனே. என்னடா இது? போயிட்டு எல்லாம் ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த கதிரில அறுத்து விளைச்சல் அறுத்து எடுத்து போய் அறுவடை செய்து அந்த கடன்காரனுக்கு கடன் கொடுக்கலாம்னு நினைச்சவடா பாவி. ஆமாண்டா. வந்து பார்த்தா எல்லார் கையிலயும் பாருடா ஒரே ஒரு கதிர் கூட இல்லையே. தாள் மட்டும் தான் இருக்குது. கதிரில அறுத்துட்டு இருக்குது. பெரிய தாள் மட்டும் தான் வந்து இருக்குது நிலத்துல இருக்குது. யார் செஞ்சுதான் இருக்குது இன்னும் புரியலையாடா? டேய் நீ என்னன்னு சொல்ற? நான் போய் எப்படா சொல்றது நானு? ஊரை விட்டு போறேன் நாட்டை விட்டு போறேன் இப்படி பறக்குறேடா பாவி. ஐயடே இனிமேல் இங்க இருந்தா வாங்கின கருத்து திருப்பி விட முடியாது. உள்ள முன்னாடி காப்பாத்த முடியாது. நான் ஊரை விட்டே போறேன். இனிமேல் இங்க இருக்க மாட்டேன். இருடா அவசரப்படாதடா. அட பாவி இது உன் நிலத்துல மட்டும் இல்ல என் நிலத்துல மட்டும் இல்ல எல்லாம் வச்சு இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற வைரமுக தடாக பகுதி. வைரமுக தடாக பகுதி. ஆமா இது எல்லா நிலத்திலயுமே ஒரே ஒரு கதிர் கூட இல்ல. இது யார் செய்த மாயமோ என்ன சூதோ என்ன சதியோ இருந்தாலும் நமக்கு மேல நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு. மகாராஜா இருக்கிறாரு. அவராண்டா போயிட்டு நம்ம குறையெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு பார்க்கலாம். வாடா போய் பாருடா. முக்கன் படைத்தவா திரிபுரம் நிறுத்தவா தில்லை நடராஜா
உன்னை நினையாதே நாளே இல்லை எம்பெருமானி. அப்படி இருக்க இந்த உத்தம ஆண்ட உரியிலே உத்திரகுமாரன் வரவழைத்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறேன். இருந்த பொழுதிலும் அனிதனும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலர் காணவில்லையடா. உலகப்பட்டு உத்தமரே மாதலி வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க 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 வாழ்க. ஆமாம், அனிதனும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய நீ இன்றைய இவ்வளவு காலத்தாமதம் என்னன்னு கேட்கிற கேள்வி. அரசாங்கத்துல எவ்வளவு வேலைங்க எல்லாத்தையும் சட்டை கொடுத்து முடிச்சிட்டு உங்களை பார்க்கத்தான் ஓட்டமா ஓடியாடுறேன் நான். அப்படியா? ஆமாங்க. அப்படி என்றால் இந்த உத்தம ஆண்ட உரியிலே நாட்டு மக்கள் அனைவரும் எந்த ஒரு குறைவில்லாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க கேட்கிற கேள்வி நீங்க நான் சாதாரண ஆளா? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்தும் கை கொண்டு அடிச்சிருக்கீங்க. எங்க போனாலும் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க வாயார வாழ்த்தி வராங்க. குறை என்பதே முறையிட்டு பார்த்தாலும் நம்ம நாட்டுல தலை காட்ட முடியாது. அப்படியே குறை இருந்தாலும் நீங்க விட்டு வைக்கிறாரா? நீங்க சபா 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 ஆண்டவனே இல்லை என்று ஆண்டவனை துதிக்காமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உத்திரகுமாரன். ஆமாங்க. அப்படி இருக்கு தெய்வ வழிபாடு செய்யறது கிடையாது. நாட்டு மக்கள் தான் மூச்சு. ஆமா, நாட்டு மக்கள் தான் பேச்சு. உண்மை. நாடே நாடே நாடேன்னு கத்திட்டு கிடக்குறீங்க. ஆமா, இருந்த பொழுதிலும் என்னுடைய ஆட்சியில் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது காண முடியாது. மகாராஜா ஐயா மகாராஜா என்னன்னு சொல்ல போற மகாராஜா, நாங்க எப்படி சொல்ல போறோம் மகாராஜா. எப்பவுமே இங்க வந்தது இல்ல. பாவி, ஐயோ எப்படி இருக்குது பத்தியா கோட்டை. மகாராஜா எங்க இருக்காரு தெரியலடா. பாவி ஐயா மகாராஜா மகாராஜா ஏன் சாமா ஏன் சாமா எஜமான் சொல்றா. அதான் வாயில மறுப்பு திரும்ப மன்னருக்கும் காவல்காரன் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? நீ ஏழு மலை புள்ள, நீ தண்ணி காசு தானே? நான் தான் தண்ணி காசு தானே. காசு எடுத்து இல்லைங்க, காசு இல்லை நான், அதனால சரியா காசு எடுத்து இல்லை. அவன் பாரு சுண்டல் பண்றான். சுண்டு சாரை சுண்டு கடை வச்சுக்கிறோம்னா என்ன பண்ண சமாச்சாரம் என்ன குறை என்ன அப்படிதான் வந்துருக்கீங்க? ஐயா நான் மோரோன்னு அழுவுறீங்க. மோரோன்னு ஆயிரம் ஓன்னு அழுவுறீங்களாப்பா? எப்படி யூராண்டே சொல்லமா? யூராண்டு சொல்றா எங்க சொல்ல நான் பேசிக்கிறேங்க. மடிதான் தண்ணி வராங்க. ஆமாண்டா இப்படித்தானே முக்கியம். ஐயா எனக்கு தான் பெரிய நாஸ்டா ஏற்பட்டு போச்சையா. ஏன் கடை வச்சு துண்டு விட்டானுங்களா? நஷ்டம் உங்களுக்கு. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த நாட்டுல விவசாயத்தான் முதல் இடமே, விவசாயத்தான் முதுகு எலும்பு. உங்களுக்கு நஷ்டமா? நாங்க சேத்துல கை வச்சாதான் நீங்க சோத்துல கை வைக்க முடியும். ஆமாம்பா. ஆமா, உங்களை ஏர் ஓட்டு நின்றுட்டா எங்க சோறு ஓட்டுமே நின்றுடுவாங்க. சரிலாதே தம்பி, சும்மா நம்ம தெரியுமா? நாங்கெல்லாம் ஏழை குடிமக்கள். எப்படி பெத்துக்கா போனீங்களா? ஒரே பாட்டு அடிப்பீங்க. ஃபுல்லா அடிச்சு மெல்லாம் பாவி குடிமக்கள் குடிமக்கள் உங்களுக்கு மனக்குறை சொல்லுங்க. எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போச்சையா. என்ன நஷ்டம்? எனக்கு நஷ்டம் சொன்னேன். எனக்கு நீ எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சது ஒரு காகாணி நிலம் தான். காகாணி அது கூட நார்தோல்மாக்கி வச்சுட்டான். எங்கடா ஐயா அந்த காகாணி நிலத்துல கலைக்கு வச்சையா பொண்ணு. காகாணில ஆமாய்யா, அதை துட்டு முடுமாயும் வச்சுக்கிற பண்ணி. அது பண்ணி வச்சு பண்ணி 5 கிலோ 20 பண்ணி வச்சுக்கிறேன் வந்த வாசல. அந்த ஆத்துல அடிச்சு போறதெல்லாம் உனக்கு நான் பக்கறேன். உனக்கு ஐயா நான் என்னன்னு சொல்லுவேன் நானு. எனக்கு தூக்கமா வருது ஐயா. அதிகம் வரலாம், மாத்திரை வாங்கி போட்டுக்குமா. துக்கமா இருக்குது ஐயா. துக்கம். ஏய் அழுவக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் வாய் ஒண்ணு கொடுத்துக்கிறான், பௌர ஒண்ணு கொடுத்துக்கிறான். உங்க வாய் கொடுத்துறானா? உங்க வாய் கொடுத்துறானா? உனக்கு ஆண்டவன் பயிர் ஒண்ணு கொடுத்துக்கிறான், வாய் ஒண்ணு கொடுத்துருக்கிறான். அது பாரு அழுவுற புள்ள தான் பால் குடிக்க சொல்லுவாங்க. சொல்லு பாவம் கரை. எங்க அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்சுறாங்க ஐயா. ஒரு காக்காணி நிலம். உனக்கு காக்காணி தானா? அடே காக்காணி எனக்கு ஏழப்பட்டுங்க. ஆமா ஆமா. அதுல வச்சிருந்த ஐயா நல்லா கரும்பு வச்ச கரும்பு நட்டீங்களா? போட்டு வச்ச கரும்பு அது ராவாட வச்சுமா எறும்பு. ஆனா வெட்டி ஏத்திருந்தா 1000 2 3 டின்னு
அது சக்கரையா? ஐயோ டன்னு 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 ஆயிருக்கான். டன் 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 டன். குழந்தை மிரண்டு பேசுறாங்க. பயப்படாதீங்க. எப்ப வந்தது இல்ல இந்த இடத்துக்கு நான் நாங்க. போய் பேசி ஐயாவோட பேசிக்கிறேன், லவ் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு பக்கமா லவ் இருங்க. பண்ணிக்கிறேனா? நான் போய் ஐயாவோட போய் ரகசியமாக சொல்றேன் போய். தமிழே உனக்கு பேசுறது ஏன்டா? அதுக்கு ஆம்பளைக்கு அவங்க லவ் பண்ணுவீங்க. நான் பேசி கரெக்ட் பண்றேன் ஐயாவை போய் ஒரு சகதியான நான் எப்படி பேசுற மட்டும் பாருங்க. பயந்தா மொழி புத்துக்குமா கைது வர ஓரமாடா பாய். இங்க நம்ம வரக்கூடாது. பஸ்ஸுல 3-4 சீட்ல ஒரு ஆள் உட்காருவான் பொழுதுயா போய். பாவம் நஷ்டமான மாதிரி இருக்கிறீங்க நீங்க. கதவு வாசகாலா இருக்கலாம் பொழுதுயா 2 பேரையும். ஏய் ஏன்டா அவனை மட்டும் சொல்ற என்ன செஞ்சு இவர் கண்ணாகிறாரு. அந்த வேலைய பாரு. குறையும் கோர நான் எப்படி ஐயாவோட பேசுற மட்டும் பாருங்க. ஐயா இருக்கிறாங்க நாட்டு குடிமக்கள் பாவம். நாட்டு குடிமக்களா? ஆமாங்க. எதற்காக? ஏதோ பாவம் அவங்களால முடிஞ்சது. ஏதோ காடகரமி நிறவி நாத்து நரம்பு விட்டு நல்லா விளைச்சு விளைச்சலாம் கருப்பு நல்லா விளைச்சு விளைச்சலாம். என்ன சொன்னா நாங்க என்னதான் சொன்ன நான் விளக்கமா சொல்றேன் இதை சொல்றேன். எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சுடா. நெல் பயிர்லடா பாவி. நாங்க வச்ச நெல் பயிர்ல ஒரே ஒரு கதிர் கூட இல்லடா. தாள் தான் பேசுகிறேன் போன இது முதல்ல சொல்லக்கூடாது. நீ சொல்ல போற எறும்பு சொல்லுவா நான் அழுது போட்டேன். நீ விளக்கமா சொல்ற நீ அதனால தான் சொன்னா கதிர் இல்லடா. கதிர்லாம் யாரு எட்டு முட்டடா. நான் பேசுகிறேன். ஐயா நாட்டு விவசாய குடிமக்கள் ஏதோ காடகரம் நிறவி நாத்து நரம்பு விட்டு நல்லா விளைச்சு விளைச்சலாம். ஐயா நல்லா விளைச்சு விளைச்சலாம். நல்லா வளர்த்து விளைச்சலே. கதிருக்கு இது தாள காணமா. டேய் டேய் கதிர் இருக்குது. டேய் ஒழுங்கா கேட்டோடா போடா. டேய் நீ விளக்கமா சொல்ற இருக்கிற எரிச்சல்ல மகனா என்னதான் பண்ணுவான்? தாளுக்கு இது கதிர காணமா. என்னடா இது? யாரோ கதிர்கள் திடீர் முறாங்க என்ன தெரியல. தெரியவில்லை. இந்த மாதிரிலாம் அர்த்தம் போனா அவங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க? ஆமாடா. ஆமாங்க. பாவம் நஷ்டம் அடைகிறாங்க. அவங்க பொண்டாட்டிலாம் வயசுக்கு வந்து கூட்ட கிடக்கு. எங்க பொண்ணாட்டி பொண்ணுங்கடா. பொண்ணுங்க வயசுக்கு வந்துருக்கா? பொம்பளை பசங்களாம் வயசுக்கு வந்து கூட்ட கிடக்கு. பொண்ணு பெத்து வச்சிராங்க. அதுக்கு ஏதோ காரிய கரமந்திரம் பண்ண நல்லதுடா கல்யாணம்டா. ஏதோ பாவம் விவசாயிகள் கிட்ட பயிரெல்லாம் கல்வர்கள் யாரும் தேடி போறாங்களாம். இந்த மாதிரிலாம் அர்த்தம் போனா இவங்க விவசாயம் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரது என்ன செய்யறது? வாங்கின கடனை கட்ட முடியலையாங்க பாவம். கடன் வாங்கினா திருப்பி விடணுமா என்ன? ஆமாப்பா காரா சொன்னது முதல்ல கடனை உடனே வாங்கி உடம்ப தேத்திக்கோ. கடங்காரன் வந்தா கைய காட்டு. அதனாலதான் ஒரு நாளைக்கு 4 பைட் சாராயம் தரம்பா அதெல்லாம் குடும்பம் பான் சரியா வந்துட்டியா? மக்களே உண்மைதான் ஐயா. அப்படியா? எங்க போறீங்க? உங்கள் காவலர் சொன்னது உண்மைதான் ஐயா. வடக்கு பகுதியில் இருக்கிற வைரமுக தலகா பகுதியிலே எல்லா நிலத்திலுமே ஒரே ஒரு கதிர் கூட இல்லையா? இருக்குது ஐயா. இந்த உண்மையை உங்களால சொல்லணும்னு ஓடி வந்தோம். உண்மையை சொல்லிட்டோம். சரி. இதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தோட இந்த நாட்டுல எங்களால வாழ முடியாது. எதற்கு முடிச்சுதான் கட்டினேன் நாங்க நாட்டோட நீ போனா கூட போ. நீ மட்டும் ஊரை விட்டு போவாதா? நீ ஊரை விட்டு போனா ஊரு விஷயம் எடுத்து கொண்டாடே. நீ தாண்டா ஊர்ல ஆள் கட்சமா 4 போய் ரேஷன் கடையில் நெட்டி முடி போய் கிருஷ்ணால் வாங்கிறதுக்கு முன்னால் தாண்டா முடியும். நீ போனா கூட போடா. நீனா குழந்தைய அப்படி கண்ணார் மக்களே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் தருகின்றேன். நானா நாட்டை விட்டு மட்டும் போகாதீங்க ஐயா. எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நீங்க சரி. அது மட்டும் இல்லாமல் 2 வரை தள்ளுபடி. வாடாங்க. என்னடா நான் சொன்னா ஊரை விட்டு போலாம்னு சொன்னியே. பார்த்தியா நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து 2 வரி தள்ளுபடி 2 வரி தள்ளுபடி. என்ன வரியா இருக்கா? என்ன வரிடா? எதுவா மன்னர் செய்தாரே இல்லையோ என் சொந்த செலவுல உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா. மன்னர் வரி தள்ளுபடி பண்றாரா இல்லையோ என் சொந்த செலவுல உங்களுக்கு 2 வரி நான் தள்ளுபடி பண்றேன். போங்க. என்ன வரிப்பா? ஜனவரி பிப்ரவரி. ஜனவரி பிப்ரவரியா? வரி தள்ளுபடி பண்றாரு சொல்றாரு. ஐயா எனக்கு சொல்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சொல்லு. உங்க அப்பா அம்மாலாம் உங்களுக்கு விரை விட்டு நாத்து வெட்டி நீங்க பயிர் வைக்கிறதுக்கு நெல் வச்சுக்கிறாங்க. ஆமா நான் விதை நெல் வீட்டுல வச்சுக்கிறேன். நெல் உங்க வீட்டு இருக்குது. எங்க வீட்டு நெல்ல வெறும் பச்சை வச்சு மஞ்சள் தூள் எங்க வீட்டுக்கு என்ன பண்றது? எங்க தொழில் அது மாதிரி. அதனால ஐயா நீ சொல்லி ஐயா விரை எனக்கு வாங்கி தரலாம். இடியா முடியாது. உங்க வேற கேக்குறானு பாருங்க. ஏன்னா போன மாசம் தான் வந்து 3 மூட்டை பக்கத்து ஊர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்னா நாங்க போய் ஒரு அதிகாரிகிட்ட வாங்கினதுக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப ஐயா வரி அந்துக்கு வச்சுச்சா?
உங்களுக்கு தேவையான விதைகள் அது மட்டும் இல்லாமல் நெற்களஞ்சியம். உங்களுடைய வீட்டிற்கு என்னென்ன தேவையோ அரிசி முதல் சாப்பாட்டுக்கு தேவையான அத்தனையோ நான் தருகின்றேன். சந்தோஷம் அடைந்தோம் ஐயா. இருந்தாலும் வந்தோம் எங்க கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொன்னோம். எங்களுக்கு கஷ்டத்தை திருக்கிற அளவுக்கு எங்களுடைய எல்லா குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களுடைய தந்தையார் ஆட்சி செய்து வந்தார். உங்களுடைய தந்தையாருடைய ஆட்சியிலே எந்த குறையும் இல்லை. உங்களுடைய தந்தைக்கு பிறகு நீங்கள் அரசாட்சி பொறுப்பை ஏற்று அன்போடு கவனிச்சு வரீங்க. இருந்தாலும் உங்களுடைய நீதியான ஆட்சியிலே, உங்களுடைய நேர்மையான ஆட்சியிலே, உங்கள் சத்தியத்தினுடைய ஆட்சியிலே இதுவரை யாருமே எந்த கல்வர்களும் நம் நாட்டுக்குள் புகுந்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வடக்கே, குறிப்பா வடக்கே இருக்கிற வைரமுக தடாக பகுதியிலே இந்த நெல்கதிர்கள் எல்லாம் களவாடி இது யாரா இருக்கும்? என்னவா இருக்கும்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சத்தியத்திற்கு நேர்மைக்கும் பங்க விளைவிக்க உலகிலே யாரோ இதை செய்திருக்கிறாங்க. ஆகையால அதை கண்டுபிடிச்சிருங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். மன்னர் வாழ்க. குடத்தான் நல்லதான், குடுக்கலாம் ஆவனா பாரு தலைவா. ராய், அண்ணா அது போகட்டும். என்னங்க குறிப்பாக வடதிசையிலே வைரபோக தடாக பகுதியிலே நாளை அறுவடையாக போகும் பயிர் தாள் மட்டும் இருக்கின்றது, கதிர் காணப்படவில்லை. இது யார் செய்த செயலாக இருக்கும்? உண்மையை புரியலையேங்க. ஆனால் இந்நாட்டை சுற்றி காவல் புரிபவன் யார்? என்னங்க வெட்டியான வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. ஆமா. அவனை அடித்து கேட்டால் இதற்கேற்ற விளக்க பிறக்கும். கூப்பிடுறாங்க. சீக்கிரம் நான் அழைத்ததாக அழைத்து வா. வெள்ளச்சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. அழைத்த காரணம் வெள்ளச்சாமி, அனைத்தினமும் உன்னுடைய வேலை என்ன? என்னுடைய வேலை என்ன? அனுதினமும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசையில் 4 காவல் புரிவதுதான் என்னுடைய வேலை. 4 திசைகளிலும் சுற்றி காவல் புரிவது உன்னுடைய வேலை. உண்மைதான். அப்படி இருக்கும் தருவாயில் 4 திசையும் சென்று காவல் புரிந்தாயா? எஜமா, திசையில் 4 தான். கிழக்கு, மேற்கு, தெற்கு 3 திசைக்கு காவலாக சென்றேன். ஆனால் வட திசைக்கு மட்டும் காவலாக செல்லவில்லை. ஏனென்றால் பொழுது சாய்ந்து விட்டது. ஆகையால் தான் அங்கு மட்டும் போகவில்லை எஜமா. 4 திசையிலே 3 திசை சென்றாய். 4வது வட திசை செல்லும் பொழுது விடியற் காலை பொழுதாகி விட்டது. அதனால் உனது மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்காக இல்லம் திரும்பி விட்டாய். வெட்டியான் வெள்ளைச்சாமி, 4வது திசை வட திசையிலே வைரமோக தடாக பகுதியிலே நாளை அறுவடையாக போகும் பயிர் தாள் மட்டும் காணப்படுகிறது, கதிர் காணப்படவில்லை. அப்பேற்பட்ட செயலை செய்த அந்த கல்வர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது எஜமா. உனக்கு தெரியாதா? உண்மைதான் எஜமா. வெள்ளைச்சாமி, இந்நாட்டில் உள்ள அனைத்து வயற்காற்றுக்கும் காவல் இருக்கக்கூடியவன் நீதான். அனைத்து வயல்களுக்கும் நீர் பாய்ச்சுபவன் நீதான். அப்படி இருக்க உனக்கு தெரியாமல் இப்பேற்பட்ட செயல் நடந்திருக்காது. உனக்கு தெரிய உண்மையை கூறு. எஜமா, எனக்கு தெரிந்தால் உண்மையை நான் கூற போகிறேன். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரியாது எஜமா, எனக்கு தெரியாது. இதுவரை உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உனக்கு தேவையான அத்தனையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்க ஏன் நீயே இப்பேற்பட்ட செயலை செய்திருக்க கூடாது? வார்த்தையால் வந்திக்க வேண்டும், சொல்லால் சுட்டரிக்காது எஜமா. எனக்கு இதுவரைக்கும் எவ்வித குறையும் வைத்ததே கிடையாது. ஆமா, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் குறை வைத்தது கிடையாது. நீங்கள் கொடுக்கும் ஊதியம் பற்றவில்லை என்று நான் கல்வர் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களே எஜமா. நான் அப்படிப்பட்ட செயல் செய்யவில்லை எஜமா. நீ செய்யவில்லை என்றால் இப்பேற்பட்ட செயலை செய்தது யார்? எனக்கு தெரியாது எஜமா. என் வார்த்தையை கேளுங்கள், என்னை நம்புங்கள் எஜமா. உண்மையை கூறினால் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. உண்மையை கூற முடியுமா? முடியாதா? சொல்ல முடியாது. நடக்கும் என்பார் நடக்காது. கிடைக்கும்
அப்படி என்றால் என்னை நம்புங்கள் எஜமா, நான் கல்வன் அல்ல, நான் கல்வன் அல்ல. அப்படிப்பட்ட செயல் நான் செய்யவில்லை எஜமா, அப்படிப்பட்ட செயல் நான் செய்யவில்லை எஜமா. என் வார்த்தை கேளுங்கள், என்னை நம்புங்கள் எஜமா. வெள்ளச்சாமி, அப்படி என்றால் நீ செய்யவில்லை. சரி, நான் நம்புகின்றேன். ஆனால் ஒன்று, இன்னும் உனக்கு நான் 1 வார காலம் அவகாசம் தருகின்றேன். அந்த 1 வார காலத்திற்குள்ளாக இப்பேற்பட்ட செயலை செய்த அந்த குற்றவாளி யார் என்று நீ கண்டுபிடித்து வர வேண்டும். அப்படி நீ இன்னும் 1 வாரத்திற்குள்ளாக அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து வரவில்லை என்றால் வரும் வெள்ளிக்கிழமை என்று உனக்கு தூக்கு நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? எனக்கு தூக்கு தண்டனையா? இன்னும் 1 வார காலத்தில் அவகாசம் தருகிறேன். அதற்குள் கல்வர்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் எனக்கு தூக்கு தண்டனை என்று உரைத்து விட்டாரே ஆண்டவா. நான் எங்கு செல்வேன்? அந்த கல்வர்களை எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன்? நான் நிரபராதி என்று என்னுடைய எஜமானத்தில் எப்படி உரைக்க போகிறேன்?